ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். டிசம்பர் உடனே நமக்கு ஞாபகம் வருவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான பிறப்பு. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கர்த்தரின் குணாதிசயங்கள், அதாவது யெகோவா, எலோஹிம், எல்ஷடாய், இவைகள் எல்லாம் ஆண்டவரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரின் நாமம் யெகோவா, அதற்குள் இருக்கும் குணாதிசயங்கள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அதிசயமானவர், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இவைகளை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து என்னவாக, எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிறார் என்கிறதான காரியங்களை தியானிப்பதன் மூலமாக இந்த வருடம் மகிழ்ச்சியாக கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அறிக்கை செய்து கொண்டாடுகிற கிறிஸ்மஸாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், டிசம்பர் முழுவதும் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரின் குணாதிசயங்கள் சந்தோஷமாய் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு எல் ஹாய். எல் என்று சொன்னால் தேவன், ஹாய் என்று சொன்னால் லைஃப், ஜீவன். எல் ஹாய் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவர், ஜீவனுள்ள தேவன். இவரை பற்றி யோசுவா சொல்லுகிறார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெருசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு இப்பொழுது எங்கே வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், கானானுக்குள் போவதற்காக யோர்தான் நதியினுடைய இக்கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள், கிழக்கு புறமாக. இப்பொழுது அவர்கள் யோர்தான் நதியை கடந்து மேற்கு திசையிலே அவர்கள் உள்ளே கானானுக்குள் போக வேண்டும். யோசுவா சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவன் உங்கள் முன்பாக போகிறவராயிருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவன். இந்த லைஃப் இருக்கு பாருங்க, அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இஃப் தேர் இஸ் நோ லைஃப், நத்திங். நம்முடைய ஆண்டவருக்கு ஜீவன் இருக்கிறது, அது பெரிய விஷயங்க. நாம் சில சமயங்களில் அவைகளை சொல்லும் பொழுது ஜீவன் இல்லாத ஒரு நிலைமையில் அதை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், அதை ஒரு ஜீவனோடு சொல்ல வேண்டும், அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் எல் ஹாய், ஜீவனுள்ள தேவன். அந்த எல் ஹாய் என்ற அந்த வார்த்தைக்கான எழுத்துக்களை சொல்லுகிறேன். எல் என்பது அலஃப் லாமட். அலஃபு கீழே நீங்கள் போட வேண்டிய உயிரெழுத்து ஹட்டுஃப் செகோல். அலஃபு கீழே நீங்கள் போட வேண்டிய உயிரெழுத்து செரே. ஹாய் என்று சொல்லுவது 8வது எழுத்து ஹேத். கீழே ஒரு பெட்டா போட்டுட்டு ஒரு யோது போட்டுறணும், பெட்டா யோத். அலஃப், செரே, லாமட், எல், ஹேத், பெட்டா, யோத், ஹை, எல் ஹை, ஜீவனுள்ள தேவன் என்பதாகும். நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து, அவர் ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், ஜீவனுள்ள தேவன். இந்த கிறிஸ்து யார் என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம் என்கிறதான விஷயத்தை பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்களிலே வாசிக்க கேட்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. கிறிஸ்துவானவர் மரித்தார் வேத வாக்கியங்களின்படி, அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின்படி, 3ஆம் நாள் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக உயிர்த்தெழுந்தார். இதை பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷம், நான் பெற்றுக்கொண்ட அடைந்த சுவிசேஷம் என்று சொல்லுவார்.
எல்ஹாய் என்பது என்ன என்று கேட்டால் அதுதான் சுவிசேஷம். யார் ஜீவிக்கிறவர்? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறவர். ஜீவனுள்ள தேவன் யார்? அவருக்கு பெயர் இயேசு கிறிஸ்து. இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசுவினுடைய மரணம், இயேசுவினுடைய அடக்கம். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சுவிசேஷ நூல்களில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 28:5-6 அவருடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் கவனியுங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த ஸ்திரீகள் எல்லாம் கல்லறைக்கு போகிறார்கள். எதற்காக? அந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்தை எம்பாமிங் பண்ணுவதற்காக. இப்போ போனால் கல்லறை திறந்திருக்கு, சரீரம் அங்கே இல்லை. தூதன் அவர்கள் முன்பாக தோன்றுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இப்ப யாருங்க அவரு? எல்ஹாய், ஜீவனுள்ள தேவன். மரணம் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. யார் சொன்ன செய்தி? தேவதூதன் சொன்ன செய்தி. கேட்டது யார்? அவரை பின்பற்றின உத்தமமான அவருடைய சீஷர்கள், பெண்கள் கேட்ட செய்தியை நீங்கள் கவனிக்கிறீர்கள். இயேசு யார்? ஜீவனுள்ள தேவன். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுருனுடைய பிரசங்கம் அப்போஸ்தலர் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். ஜீவனுக்கு அதிபதி, அதாவது ஜீவனுக்கு ஓனர் யாரு? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எதுக்கெல்லாம் ஓனர் இருக்கிறாங்க? ஆனா ஜீவனுக்கு ஒரு ஓனர் இருக்கிறார்னு சொன்னா, உரிமையாளர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. பேதுரு சொன்ன விஷயத்தை கவனிங்க. ஜீவனுக்கு ஓனரையே நீங்க கொலை செஞ்சீங்க, ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி சொன்னார். கிறிஸ்மஸ் எதற்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்களும் நானும் சாட்சிகள், சாட்சிகளாக இருந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு சந்தோஷமான செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து எல்ஹாய், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன். அவர் மரித்தவர் அல்ல, அவர் ஜீவனுக்கு அதிபதி. இந்த உலகத்திலே கிறிஸ்து ஜீவனுக்கு அதிபதியாக பிறந்தார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் ஜீவனுக்கு அதிபதியானபடியினால் அவரை இந்த மரணம், இந்த உலகத்தின் மக்கள், ரோமர்கள் அல்லது யாரெல்லாம் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்களோ அவர்கள், அது மட்டுமல்ல, இந்த உலகத்தின் எல்லா மனிதர்களுடைய பாவங்களும் அவரை சிலுவையில் அறைய வைத்தது. என்னுடைய பாவம், நம்முடைய பாவம், உங்கள் ஒவ்வொருவனுடைய பாவம். ஆனால் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறபடியினால், அவர் ஜீவனுக்கு அதிபதியாய் இருக்கிறபடியினால், அவர் எல்ஹாய் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் மரணம் எது அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனாக இந்த உலகத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்கிறார். எதற்காக என்று சொல்லி கேட்கும் பொழுது, இதை நான் என்னவென்று அறிக்கை செய்ய வேண்டும்? அவருடைய ஜீவன் எனக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக ஜீவனுள்ள தேவனாக கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்கிற சந்தோஷமான செய்தியை, நற்செய்தியாக, மகிழ்ச்சியான செய்தியாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, எல்ஹாய், அற்புதமான வார்த்தையை நாங்கள் கேட்டோம். எங்களுக்குள்ளாக ஜீவன் வர வேண்டும் என்பதற்காக நீர் இந்த உலகத்தில் பிறந்தீர். நீர் எல்ஹாயாக ஜீவனுள்ள தேவனாக இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பிறப்பிற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜீவனை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க, அறிக்கை செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. துதிகனமாகி உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக.
ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான குணாதிசயம் எல் யமுனா என்பதாகும். எல் யமுனா என்று சொன்னால் ஃபெய்த்ஃபுல் காட், சத்தியமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து சத்தியமுள்ள தேவனாக அவதரித்தார். அவர் நீதி செய்கிற தேவன், அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் உண்மையுள்ள தேவன்.